மும்முனை போட்டி உருவானா விஜய மையமாக வச்சு ஒரு மாற்று நினைச்ச வாக்காளர்கள் எல்லாம் சீமானுக்கு போடுவாங்க. ரசிகர்களை தாண்டி அந்த புதுத்தல வாக்குகளை பொதுவான வாக்குகள் வந்து சீமானுக்கு போட்டுருவாங்க. அதுக்காக சீமான் விஜய பற்றிய தப்புகளை சுட்டி காட்டாமல் இருக்க மாட்டார். 2 சனியனை மாலையாக போட்டு ஒரு கொடுஞ்சனியை வந்திருக்குன்னு கொடுஞ்சனியன்னு விஜய் அடித்தது சீமான் தான். அதில் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகன் இருக்கான்னா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகன் இருக்கான், வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகன் இருக்கான், வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகன் இருக்கான். அது 1:4 மாறுது. ஸோ விஜயோட தவறுகளை நியாயப்படி சட்டப்படி சீமான் சுட்டி காட்டுனா இந்த 4 வந்து சீமானுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரில் வருவாங்க. சீமானை விட விஜய் பாப்புலர், பப்ளிசிட்டியில் ஓட்ட நிர்விக்கல பாப்புலர். அப்போ அவர் மண்குதிரன்னு ஆகும்போது அந்த விஜயை மையமாக வச்சு வந்த மாற்றுன்னு வந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு வரும். இதைத்தான் விஜய்க்கு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸு, சீமானுக்கு ரியல் ஓட்டாக வரும்னு நான் சொன்னேன். புரியுது. விஜய்க்கு கேண்டிடேட் கிடையாதுங்கிறத 35 இடத்துல தான் அவருக்கு அன்னதானம் அவருக்கு ஆட்கள் வழங்கினாங்க. 234ங்கிறது பொய்ன்னு சொன்னேன். விஜய் மோசடி பேர் வழி இல்லைன்னா 19ஆம் தேதி தானே அவர் விசாரணைக்கு போனோம். இப்போவே ஆதாரத்தை எனக்கு கொடுக்கலாமே, இன்னும் ஆதாரம் தினத்தில் ஒரு விளம்பரம் கொடுக்கலாமே. எடப்பாடி வந்து விஜயை எதிர்பார்த்தாலும் அந்த ஓட்டை வந்து எடப்பாடிக்கு விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எடப்பாடியை பொறுத்தளவில் விஜயால் தனிச்சு நிற்க முடியாது. அவர் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை. அவர் மண்குதிரைன்னு ஏன் சொன்னோன்னா இதுவரை கேண்டிடேட் போடுறதுக்கு ஒரு முயற்சியே பண்ணலை. என்ன முயற்சி பண்ணுறாரு? இன்னொரு 2-3 மாதம் தான் இருக்குது. இவன் அதிமுக தொகுதிக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வச்சு கட்டி 15 கோடி வந்துட்டுங்கிறான். சீமான் இன்டர்வியூ பண்ணி அவரே கேண்டிடேட்டை போடுறாரு. அந்த பொதுவாக திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு விஜய் மேலே ஒரு சினிமா ரீதியாக ஒரு பாப்புலர் ஆளுன்னு ஒரு அபிமானம் வந்தாங்கல்ல, அந்த ஓட்டு சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதில் சீமான் விஜயை விட ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஆள். இவர் வந்து 29 வந்து ராகுலுக்கு சப்போர்ட்டாக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போகிறாரு. அப்போ மிஷினரியும் மற்ற கூட்டமும் சோனியாவுக்கு மகனை கொண்டு வந்துடணும்னு விஜய் பயன்படுத்துகிறாங்க. அப்போ விஜய் சசிகலா ட்ரீட்மெண்ட் இப்பயே கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை விஜய்க்கு மோடி. ஸோ அது பொறுத்தவரை தான் பார்க்கணும். இவர் இப்போ கொடுத்து பேசுறது காரணம் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதையின் சிறப்பு இருந்தால் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நம்பி. சார், அமித்ஷா அவர்களின் சென்னை வருகைக்கு பின் வந்து என்டிஏவே இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி விட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் வந்து என்டிஏ கூட்டணி செயல்படுவதாக ஒரு செய்தி வருது. குறிப்பாக விஜய் அவர்களை எப்படியாச்சும் என்டிஏ கூட்டணியில் இணைச்சிட வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகுது. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது புதிய கட்சி வந்து நிச்சயம் வந்து நம்ம கூட இணையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இன்கேஸ் அது தாவேக்காவாக இருந்தால் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு அந்த ஓட்ஸை ஷேர் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒருவேளை தாவேக்கா வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் இணைஞ்சா மும்முனை போட்டின்னு உருவாகும் போது அது மாற்று நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு ஓ மூலமாக நான் கேட்குறேன். விஜய்க்கு எங்கப்பா ஓட்டிருக்கு முட்டாள் ரங்கராஜ் பாண்டேயே? இந்த 2024 விஜய்க்கு ஓட்டிருக்கா ரங்கராஜ் பாண்டே? அட்டுத்தனமாக முட்டாள்தனமாக கருத்துருவாக்கம் பண்ணுறது ஃபூல்ஸ். விஜய்க்கு அபிமானம் இருக்குது, ஓட்டு இல்லை. விஜய் இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. அப்போது உங்கள் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அதைத்தான் அண்ணாமலை ரங்கராஜ் பாண்டே மாதிரிப்பட்டவங்களுக்கு அட்டுத்தனமாக பேசுகிறவங்களுக்கு நெத்தி பொட்டில் அடித்தாப்புல அது கருவாட்டு சாம்பார் ஆயிரும், எலி தவளை நட்பாயிரும், வெஜிடபிள் பிரியாணி நான் வெஜிடபிள் பிரியாணியை கலந்தது மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாரு. அது கூட அண்ணாமலை ஒரு கிரேஸ் கொடுக்குறாரு. விஜய் பல நிரூபிக்கல, அன்டெஸ்டட் நாட் கொடுங்கிறத ஓப்பனாக சொல்லலை. அதை திருநாக்கரசனை ஓங்கி அடிக்கிறாரு. சிவாஜி ஜானகி மாதிரி ஆயிருங்கிறாரு. அதை பிரேமலதா அம்மையார் தெளிவாக சொல்கிறாங்க. பல நிரூபித்தாதான் அவர் விஜயகாந்துக்கு மேலேயா கீழையாங்கிறது தெரியுங்கிறத பிரேமலதா அம்மையார் சொல்கிறாங்க. அதை ஜான் பாண்டியன் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வந்து விஜயை எதிர்பார்த்தாலும் அந்த ஓட்டை வந்து எடப்பாடிக்கு விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இப்போ ஜனநாயகம் பட விஷயம் வந்து விஜய்க்கு உயிர் பிரச்சனை, உயிர் நாடி பிரச்சனை. அவருக்கு தொழில், அவர் 10 நாள் வசூல் அள்ளிடலான்னு தான் கணக்கு போட்டார். அவர் சிவகார்த்தியன் படம் வந்ததுமே அவங்க கோபத்தில் சிவகார்த்தியனுக்கு எதிராக அவரோட ஆட்களுக்கு பணத்தை சப்ளை பண்ணி லட்சமாக பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக வதந்திகளை பரப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கால சூழல் சென்சார் போர்டு இவருக்கு எதிராக கடுமையாக வந்துச்சு. அது நமக்கு தெரியுது.
தனஞ்சயன் ஃபிலிம் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, எந்த ஒரு படத்துக்கும் இந்த அளவுக்கு சென்சார் போர்டு வேகமாக வெறியாக நின்னதில்லை சார்ன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் சொல்கிறது அங்கே நடக்குது. ரங்கராஜ் பாண்டே, நீங்கள் சசிகலா அம்மையார் தான் அடுத்த சிஎம், ஸ்டாலினை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, இது பல்கலை அரங்கத்தில் எல்லாம் தயாராகிட்டு, ஜெயலலிதா இடத்துல சசிகலா. அப்போ நான் திராவிட எழுத்தாளர் தம்பி முத்துக்குமார் நின்னார். அப்போ நான் சொன்னேன், அது நான் தெளிவாக கவர்னர் வரமாட்டார், சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் கிடையாதுங்கிற கருத்தை நாம் சொன்னோம். அதே புள்ளிக்குள்ளே தான் நாம் இன்றைக்கும் சொல்கிறோம், சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்குன்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அவங்க ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. யாருக்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்குறது? அப்போ சசிகலா சிஎம் ஆனால் இன்றைக்கும் அவங்க தான் சிஎம்மாக இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் 20 எம்பிக்கு ஜெயித்து வச்சுருக்கோம். இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு எதிராக அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோடி அந்த இடத்துக்குள்ளே தெளிவாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாரு. அதே ட்ரீட்மெண்ட்டு தான் இன்னைக்கு விஜய்க்கும் மோடி கொடுத்துட்ருக்கிறாரு. தெளிவாக ஆஷா சிங்கிள் ஜட்ஜி ரிலீஃப் கொடுத்த பிறகு நடந்த வழக்கில் சொலிசிட்டர் ஜெனரலே வராரு, பாண்டே அப்பவும் நீங்கள் தோத்தீங்க, இப்பவும் நீங்கள் தோக்குறீங்க, ஆனால் பெரும்பாலான நியாய உணர்வுள்ள பிராமணர்கள் என் பக்கம் இருக்கிறாங்க, சாதாரண பிரம்மர்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்பவும் நம்ம சொன்னது தான் நடக்குது. 8ஆம் தேதி நம்ம சொன்னோம், தமிழிசை என் சகோதரி, நயினார் என் சகோதரர், அவங்க கருத்து வேற, என் கருத்து வேற, சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு இருக்குன்னு சொன்னோம். இப்போ அப்படிதான் அது போயிட்டு இருக்குது. அப்போ உங்க கணக்கு எல்லாமே தப்பு தானே? அப்போ மோடிக்கு எது நன்மைங்கிறத ரவீந்திரன் எந்த பதவியும் எதிர்பார்க்காம ஏன்னா 2021 நான் சபரீசனை பார்த்தேன்னு எனக்கு எதிராக பிஎம்ஓக்கு மெயிலாக போட்டாங்க. ஆமாப்பா, நான் சபரீசனை பார்த்தேன், அது உண்மை மறுக்கலையேன்னா மோடிக்கு தெரியும். ஏன் நான் பார்த்தோம்னா என்னோட இன்னொரு அஜெண்டாவுக்காக போனேனே தவிர, நான் மோடிக்கு ஆளு, மோடி நன்மைக்கு தான் நான் சிந்திப்பேன், செயல்படுவோங்கிறது, இந்தியா ஃபுல்லாக செயல்படுவோங்கிறது பாரத் பதக்ஜி காலத்துலேருந்து அது தெளிவாக தெரியும். ஸோ நாம் எதையும் எதிர்பார்க்காம மோடிக்கு எது நல்லதோ அதை நம்ம சொல்கிறோம். அப்போ மோடிக்கு எது நல்லது? ராகுல் காந்தி இங்கே பலம் பெறாமல் இருக்கிறது நல்லது. ராகுல் காந்தி இங்கே பலம் பெற வைக்கிறது யாரு? சாட்சாத் விஜய் தான். கூட்டணி பேரம் பேசி ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு 3 மந்திரி கேட்குறான். ஒண்ணுமில்லாத காங்கிரஸ் 3 மந்திரி கேட்குறான். அது எப்படி மோடி அலோவ் பண்ணுவார்? அப்போ மோடிக்கு இதே ட்ரெண்ட் போச்சுன்னா 20 சீட்டு ஸ்டாலின் காங்கிரஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். 10 சீட்டில் இந்தியா முடிவாகுதுன்னா இப்போவே இந்தியா முடிவானது 15 சீட்டில் தான் முடிவாகுது. 293 272க்கு. அப்போ 293 272க்குன்னா 21 சீட்டில் முடிவாகுது. 21 சீட்டில் முடிவாகுது. 10 சீட்டில் முடிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா காங்கிரஸுக்கு இங்கே அதிக சீட்டு எம்பிக்கள் காங்கிரஸுக்கே கிடைச்சிட்டுன்னா அப்போ அதை அடிக்க தானே மோடி பார்ப்பாரு. ரங்கராஜ் பாண்டேக்கு ஸ்டாலின் மேலே வன்மா இருக்கலாம், குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி இருக்கும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லலாம், சுப்பிரமணிய சாமி மிரட்டி பார்க்கலாம் 356ன்னு, இல்லை கணேசன் பேசலாம். ஆனால் மோடி நன்மைக்கு எது? மோடி நன்மை காங்கிரஸை ஸ்டாலின் கலத்தி விடுறது தானே மோடிக்கு நன்மை. இதைத்தானே ரங்கராஜ் பாண்டேகளுக்கு நம்ம சொல்லும் போது புரிய மாட்டேங்குது, உரைக்க மாட்டேங்குது. ஆனால் நியாய உணர்வுள்ள பிராமணர்கள்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்குள்ள ட்ரீட்மெண்ட்டே சசிகலா டைப்பில் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. 19ஆம் தேதி மீண்டும் கூட்டிட்டாங்களா? 19ஆம் தேதி மீண்டும் அழைப்பான விட்டாத எத்தனை தடவை இன்னும் அழைப்பான வரப்போகுது? விட்னஸாக தான் இவரை பயன்படுத்துகிறாங்களா? அல்லது சில தவறுகள் இருக்குது, சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்குது, ஆதவர்ஜுனாவோட பிஹேவியர் இருக்குது. ஜானாரகிசாமி அவர் கன்சல்டன்ட் தான், அவரை நம்ம விட்டுருவோம், அவர் கன்சல்டன்ட் தான். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்து விட. அவர் ஒரு கிரிமினல் கேஸ் அக்யூஸ்டு கிட்ட கேஸை இது பண்ண மாதிரி ஒரு அட்வொகேட்டு, ஒரு மருத்துவர் நோயாளி பார்க்க மாதிரி ஒரு மருத்துவர், ஒரு அரசியல் தலைவருக்கு கொஞ்சம் மூளை குறைவாக இருக்கும், அவங்களுக்கு சீமானுக்கு அது தேவையில்லை. மூளை குறைவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு ஒரு கன்சல்டன்ட் தேவை. அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட் தான் அவர், அட்வொகேட் மாதிரி, டாக்டர் மாதிரி. அவரை நம்ம விட்டுருவோம், அவரை சேர்க்காண்டா. அது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்து விட. அவங்க அப்பா கூட என்ன கிங் சாலமன் மாதிரி தான் சொல்லுவார். பட் இந்த தப்பு பண்ணது யார்? ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இதில் டீல் பண்ண இது அருண்குமார், ஐஆர்எஸ், இவங்க எல்லாமே ஏதோ பண்ணியிருக்கலாம். அப்போ அதுக்குள்ள எவிடன்ஸ் சிபிஐ விசாரணையில் கிடைச்சிட்டுன்னு வைங்க, விஜய் ஏன் விட்டு வைக்கணும்? ஏங்க விட்டு வைக்கணும்? விஜய் தான் இந்த
மரணத்துக்கு அவர் தனக்கு பெரிய பில்டப் காட்டுறதுக்கு கரூர் பிரச்சாரத்துக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆளை கொண்டு நிறுத்தினது, லேட்டாக வந்தது, 10 பாயிண்ட்ல பேசாம ஒரே பாயிண்ட்ல பேசினது, மக்கள் செத்து விடுறது கூட கவலைப்படாம வாட்டர் பாட்டில தூக்கி வீசினது, இப்படியெல்லாம் விஜய் செயல்படுறாருன்னு அவருக்கு விஜய் டிரைவரே அப்ரூவர் ஆயிட்டாருன்னு வைங்க, விஜய்க்கு டிரைவரே அப்ரூவர் ஆயிட்டாருன்னு வைங்க, அப்ரூவரா எடுத்துடலாம். விஜய்க்கு கேரவன் டிரைவரை அப்ரூவரா எடுத்துடலாம், அல்லது கேரவன்ல டிராவல் பண்ண மற்ற ஆட்களை 1-2 வாரம் அப்ரூவரா எடுத்துடலாம். அப்ரூவரா எடுத்து எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா விஜய் அக்யூஸ்ட் ஆகி கைதும் பண்ணலாமே. நிச்சயமா. அப்போ இப்போ இன்னொரு கட்சி வருதுங்கிறது வந்து எடப்பாடியை பொறுத்தளவுல விஜயால தனிச்சு நிற்க முடியாது. அவர் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை. ரவீந்திரன் சொன்னான்னா அது நியாயமா சொன்னா அது வாக்கு சித்தியோட இருக்கும், நியாயமா சொன்னாதான் இருக்கும். நியாயத்துக்கு புறம்பா சொன்னா யாரும் அதுல சக்சீட் பண்ண முடியாது. நியாயம் மனச்சாட்சிப்படி உண்மையா இருக்கணும். ஏன்னா அவர் மண்குதிரைன்னு ஏன் சொன்னா இதுவரை கேண்டிடேட் போடுறதுக்கு ஒரு முயற்சியே பண்ணல. என்ன முயற்சி பண்றாரு? இன்னொரு 2-3 மாசம் தான் இருக்கு. இவன் அதிமுக தொகுதிக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வச்சு கட்டி 15 கோடி வந்துட்டுங்கிறான். சீமான் இன்டர்வியூ பண்ணி அவரே கேண்டிடேட்டை போடுறாரு. திமுக ஆளுங்கட்சி பிரச்சனையே இல்லை, பெரிய கூட்டணி, வெற்றி பெற்று இருக்கக்கூடியவங்க. நீங்க புது கட்சி வந்திருக்கீங்க, கேண்டிடேட் போடுறதுக்கு என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணல, மண்குதிரை நீங்க. அப்போ செங்கோட்டையன்ட்ட கோயம்புத்தூர்ல கேண்டிடேட் போட சொன்னா அவர் யாரை போடுவாரு? அவருக்கு ஆளை தான் போடுவாரு. நாளைக்கு எலெக்ஷனுக்கு பிறகு அவர் அதை கூட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் அவர் போடுவாரு. இவர் நிர்மல்குமார அந்த முக்குலத்தூர் பெட்டில் போட சொன்னா யாரை போடுவார்? அவர் ஆளை தான் போடுவார். திருச்சியில அருண்ராஜ் ஐஆர்எஸ் போட சொன்னா யார் பண்ணுவார்? அவர் எடப்பாடி கூட உள்கையா இருந்து ஜாதி அரசியல் தான் அவர் பண்ணுவார். திருச்சி பக்கத்தில் ஆதவர்ஜனா போட சொன்னான்னு அவர் நாளைக்கு எம்ஜிஆர், கலைஞர், விஜய், ஆதவர்ஜனான்னு அவரு ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஒரு இதை பேசிக்கிட்டு அவரு ஆள் தான் சேர்ப்பாரு. அப்போ விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் மண்குதிரையா அன்னைக்கு விஜய் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ 19ஆம் தேதி சம்மன்ஸ், அது பிறகு திரும்ப அனுப்புவாங்க. இவர் வந்து 29ல் வந்து ராகுலுக்கு சப்போர்ட்டா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போறாரு. அப்போ மிஷினரியும் மற்ற கூட்டமும் சோனியாவுக்கு மகனை கொண்டு வந்துடணும்னு விஜய் பயன்படுத்துறாங்க. அப்போ விஜய் சசிகலா ட்ரீட்மெண்ட் இப்பவே கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை விஜய்க்கு, மோடி. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர் இப்போ கொடுக்க பேசுறது காரணம் விஜய்ங்கிறவரால் தனிச்சு நிற்க முடியாது, என்னால தான் தனிச்சு நிற்க முடியும்னு காட்டுறதுக்கு பேசுறேன். சார், இன்கேஸ் அந்த மாதிரி மும்முனை போட்டி உருவாச்சுன்னா நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நினைக்கிறீங்க சார்? மும்முனை போட்டி உருவானா விஜய மையமா வச்சு ஒரு மாற்று நினைச்ச வாக்காளர்கள் எல்லாம் சீமானுக்கு போடுவாங்க. ரசிகர்களை தாண்டி அந்த புதுத்தள வாக்குகளை சொல்லுங்க, பொதுவான வாக்குகள் வந்து சீமானுக்கு போட்டுருவாங்க. அதுக்காக சீமான் விஜய பற்றிய தப்புகளை சுட்டி காட்டாமல் இருக்க மாட்டார். 2 சனியனை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியை வந்திருக்குன்னு கொடுஞ்சனியன்னு விஜய் அடித்தது சீமான் தான். அதில் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகன் இருக்கான்னா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகன் இருக்கான், வீட்டுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகன் இருக்கான், வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகன் இருக்கான். அது 1:4 மாறுது. ஸோ விஜயோட தவறுகளை நியாயப்படி, சட்டப்படி சீமான் சுட்டி காட்டுனா இந்த 4 வந்து சீமானுக்கு ஒரு சாப் கார்னரில் வருவாங்க. ஓட்டுன்னு உடனே சொல்ல மாட்டேன், சீமான் மேலே அபிமானத்தில் வருவாங்க. ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ள விஜய் அடிக்கிறத விட்டுறக்கூடாது. விஜய் தான் அதுக்கு பொறுப்பு. அவருக்கு வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வரணுங்கிற கருத்தை ஸ்டாலின் சொல்லலை, எடப்பாடி சொல்லலை, விஜய் சீமான் தான் சொல்றாரு, போல்டா சொல்றாருன்னு இந்த 4 ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு ஒரு பெரிய மீதியா இருக்கு. அதை சீமான் விட்டுறக்கூடாது. அதே வேளையில விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைன்னு வரும்போது அந்த பொதுவா திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னு விஜய்க்கு மேல ஒரு சினிமா ரீதியா ஒரு பாப்புலர் ஆளுன்னு ஒரு அபிமானம் வந்தாங்கல்ல, அந்த ஓட்டு சீமானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுல சீமான் விஜயை விட ஸ்டெடியா இருக்கக்கூடிய ஆளு. சீமானை விட விஜய் பாப்புலர், பப்ளிசிட்டியில ஓட்ட நிரூபிக்கல, பாப்புலர். அப்போ அவரு மண்குதிரைன்னு ஆகும்போது அந்த விஜய மையமா வச்சு வந்த மாற்றுன்னு வந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு வரும். இதைத்தான் விஜய்க்கு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ், சீமானுக்கு ரியல் ஓட்டா வரும் நான் சொன்னேன். புரியுது. விஜய்க்கு கேண்டிடேட் கிடையாதுங்கிறத 35 இடத்துல தான் அவருக்கு அன்னதானம், அவருக்கு ஆட்கள் வழங்குறாங்க. 234ங்கிறது பொய்ன்னு சொன்னேன். விஜய் மோசடி பேர் வழி இல்லைன்னா 19ஆம் தேதி தானே அவர் விசாரணைக்கு போனோம். இப்பவே ஆதாரத்தை எனக்கு கொடுக்கலாமே, இன்னும் ஆதாரம் தினத்தில் ஒரு விளம்பரம் கொடுக்கலாமே. சார்ட்டர்ட் பிளேட்ல போய் 2.5 லட்ச ரூபா கொடுத்து சார்ட்டர்ட் பிளேட்டுக்கு போறாரு. 2 லட்ச ரூபா கூட வரும்னு நினைக்கிறேன். அதிகமாக வரும். நீங்கள் ஒரு டிக்கெட்டு டெல்லி போகும்போது 100ன்னா கூட வரும். 2.5 கோடி பண்ணிக்கணும். 2.5 கோடி சம்திங் கொடுத்து சார்ட்டர்ட் பிளேட்டில் போயிட்டு வராரு. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து 214 இவரெல்லாம் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு ஒரு
மாலை மலரில் விளம்பர ரேட்டு குறைவு தான், கொடுத்துருங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்றது போய் 214 தொகுதியிலும் நாட்கள் அன்னதானம் வழங்கினாங்கன்னு கொடுங்க. நான் 35 இடத்துக்கிட்ட வழங்கின திண்டுகிற அப்புன்னு அந்த காரைக்குடி டாக்டரு பர்வேஷ், புதுக்கோட்டை பர்வேஷா, இந்த தம்பிமாரை நான் மனமாற பாராட்டுறேன். ஏன்னா அவன் பிசிஆர் சரவணன் ஏழைகளுக்கு ஏதோ கொடுத்துருக்கான் விஜய் பேரில். ஆனால் நீங்கள் 35 இடத்துல கொடுத்துட்டு 214 கொடுத்தேன்னு போய் சொல்றீங்கல்ல, அதைத்தான் நான் கிளிக்கிறேன். இந்தியா டுடே மணி ஆதாரத்தை வாங்கி கொடு, ரங்கராஜ் பாண்டே ஆதாரத்தை வாங்கி கொடு, சவுக்கு சங்கர் ஆதாரத்தை வாங்கி கொடு. பொய். அப்போ கேண்டிடேட் இல்லை விஜய்கிட்ட. ஒரு 50 கேண்டிடேட்டுக்கு மேலே விஜய்கிட்ட இல்லை. அப்புறம் இந்த பிரச்சனைக்கு மேலே எங்கேருந்து கேண்டிடேட் வருவான்? இப்போ சிபிஐ விசாரணைக்கு கலந்துக்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிடுவான்னா எவன் வருவான்? யாரும் வரப்போறதில்லை. ஸோ விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரை ஆகும் போது விஜய மையமாக வச்சு உள்ள ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்டா மாறும். சீமான் தெளிவாக இருக்கிறார். திமுகவும் காங்கிரஸும், திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவும் ஊதுவலர்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் 4 வரையும் அடிச்சு நிற்கிறார், ஸ்டெடியா நிற்கிறார். நீங்க வரும்போதே மோடி மேல வன்மத்தில் ராகுலுக்கு சப்போர்ட்டா இருந்தா மோடி எப்படி விடுவார் உங்களை? தப்பான வீகம், தப்பான வீகம். நான் சொன்னேன், சகாதேவ மாதிரி சொன்னேன், 39 கேண்டிடேட் போடுங்க, மக்களவையில ஆளாகுங்க, அது உங்களை 26ல் உயர்த்தம்னு புஷியானந்திட்ட சொன்னேன், ஓப்பனா சொன்னேன். என் பேச்சை கேட்காம தானே இவ்வளவுக்குள்ள விஜய்க்கு இந்த இடர்பாடுகளும் தொல்லையும் வந்திருக்குது. ஸோ 39 போட முடியாதவன் எப்படி 234 போட்டுக்கிடுவான்? அப்புறம் மோடியோட இந்த நெருக்கடியை மீறி எப்படி போட்டுக்கிட போறீங்க? ஸோ விஜய் மையமா வச்சு மாற்றி வந்த வாக்கெல்லாம் சீமான் தான். அப்போ சிபிஐ விசாரணை இன்னும் வலுப்படுமா சார் விஜய்க்கு எதிராக? ரெண்டை பார்த்தா அப்படித்தானப்பா தெரியுது. அவன் ராகுல் காந்தி விஜய் பேரை போட்டா ஸ்டாலின் கோவப்பட்டுருவாருன்னு பேரை போடாமலே ஜனநாயகம் போட்டு இது பண்றாரு. இவரு உடனே பராசக்தி குழுவை மோடி கூப்பிட்டுட்டாரு. அதுதான் சார் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா விஜய் ரசிகர்கள் திமுக ஆதரவான படம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணி பராசக்திக்கு எதிராக ஒரு ஃபேக் ரிவ்யூஸை பரப்பிட்டு வந்த வேலையில் மக்கள் மத்தியில் அது நல்லா எடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ பாஜக அந்த பொங்கல் விழாவுக்கு பராசக்தி டீமை அழைச்சிருக்காங்க. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இங்கே விஜய் விஷயத்தில் இவங்க சசிகலா விஷயத்தில் ஆனானப்பட்ட குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச்ராஜா போன்றவங்களே நம்ம கருத்து பிஎம்ஓவில் அவங்க கருத்து அடிபட்டு போச்சு. இந்த விஜய் ரசிகர்கள் இங்கே மோடியை பற்றி தெரியாமல் போடக்கூடிய இதாக நிற்க போகுது. தெளிவாக தான் இப்போ போச்சு. எங்க சிவகார்த்திகை யாருன்னு எங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகை யாருன்னு அண்ணாமலைக்கு தெரியும், சிவகார்த்திகை யாருன்னு மோடிஜிக்கும் தெரியும். புரிஞ்சுக்கிடுங்க. சிவகார்த்திகை எல்லாருக்கும் பொதுவானவர். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், தமிழர், தெலுங்கர், கன்னடர், திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், காங்கிரஸ், பாஜக எல்லாருக்கும் பொதுவானவர் தான். பட் அவர் யாருங்கிறது எங்களுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். முதல்ல நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி சீமான் எடுத்தது 1 விழுக்காடு ஓட்டு. எடப்பாடியும் பாஜகவும் ஒன்னாதான் நின்னாங்க. எடுத்தது 25+5 30 விழுக்காடு ஓட்டு. பாண்டே அப்போ பழனிக்குமாருங்கிற தேர்தல் ஆணையரை பயன்படுத்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், தம்பி தமிழ் தேசியத்தின் லட்சணத்தை பார்த்தாயா, வெறும் 1 விழுக்காடு வாக்குகள், தினகரனுக்கு வாக்கு அதிகம், பாஜகவுக்கு 3வது இடம்னு எக்ஸ்போஸ் பண்ணாரு சீமான. அப்போ மனுஷபுத்திரன், ராஜீவ்காந்தி எல்லாம் என்கிட்ட விவாதத்திலே வந்தாங்க. அப்போவே இது கன்ஷிராம் டைப் பார்ட்டிங்க, உள்ளாட்சி தேர்தலாம் இந்த கட்சி ஓட்டு எடுக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் பல கேண்டிடேட் இருப்பாங்க, எல்லா சமூகமும் வருவாங்க, அதில் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். பட் அவங்க என்ன கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஸ்டாலினும் பழனிக்குமாரை வச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணார். இடைத்தேர்தல் வருது, சீமான் 1 விழுக்காடுல இருந்தவர் 6.3 விழுக்காடுக்கு போயிட்டாரு. அந்த விஜயநகர பேரரசு, பறையர் தேவேந்திர வேளாளர் அருந்ததியார் ஒதுக்கீடு, அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசினார். அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். சீமான் அந்த இஷ்யூவில் தெளிவாக நின்னார். அடுத்து அந்த முப்பாட்டன் முருகனின் படைத்தளபதி வீரபாகு தேவன், அது செங்குந்தர் கைகோளர், படைக்கு முந்தக்கூடிய கைகோளர், வேலுக்கும் நூலுக்கும் வீரத்திற்கும் நெசவுக்குமான செங்குந்தர்களை பொழுது சீமான் முன்னெடுத்து ஒரு களத்தை அமைச்சாரு. இவர் சபரிசன் கூட செங்குந்தர் ஓட்டு நாம் தமிழருக்கு போயிருமோங்கிறதுக்காக, முதலியார்கள் ஓட்டு போயிருமோங்கிறதுக்காக களத்துக்குள்ள வந்தார். அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்சினை வந்தால் நாடு நல்லா இருக்கும், ஒரு கொடுஞ்சனியங்கிட்ட நாடு போயிட்டுன்னு அடிச்சாரு. சீமான் 6.3 விழுக்காடு ஓட்டு வந்துட்டார். எடப்பாடி 2000 ரூபா கொடுத்து, இதே செங்கோட்டையன் தான், டெல்லி அதிரும், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு இது ஈரோடு கிழக்குனாரு. என்ன ஆச்சு? 2000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்தும் 5 விழுக்காடு ஓட்டு எடப்பாடி குறைஞ்சிட்டாரு. அதனால பாண்டே தம்பி புரிஞ்சுக்க, கேட்டுக்க, உண்மையை நீ மறைக்க முடியாதுப்பா. நீ பீகாரி முகமூடி
தமிழ் முகம்பொடி போட்டு எடப்பாடிக்கு என்ன பேசினாலும் விடமாட்டோம்ப்பா, விரட்டி விரட்டி கருத்தியெல்லாம் ஒன்று அடிச்சு தகர்ப்பம்பா, உண்மையின் பலம் கொண்டு அடிப்பம்பா, பொய் சொல்ல மாட்டோம்பா, வெப்பு நல்லா இருக்கட்டு, உனக்கு என் வாழ்த்துக்கள். இதில் 5 விழுக்காடு எடப்பாடி டவுன் ஆயிட்டார். சீமான் 5 விழுக்காடு ஏறிட்டார், 5.3, 6.3 சீமான் வந்துட்டார். எடப்பாடி 25க்கு போயிட்டார். அப்போ நான் சொன்னேன், இதே இடைத்தேர்தல் தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேவர் ஏரியா, நாடார் ஏரியாவில் வந்தால் டெபாசிட் போயிருக்கும் எடப்பாடிக்குன்னு சொன்னேன். 24 விழுக்காடு எடப்பாடிக்கு வரும்னு சொன்னேன். பாண்டே மாதிரியோ சுமன் சீனா மாதிரியோ கடன் போட்டி சொல்லலை. நான் 24 விழுக்காடு வரும்னு 25 எடுத்தார். இப்பவும் அதே இடைத்தேர்தல் அங்கே ஈரோடு கிழக்கில் வந்தது. சீமான் 8.3 விழுக்காடு மக்களவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி 23 விழுக்காடு, இடைத்தேர்தலை விட 2 குறைவு. சீமானுக்கு இடைத்தேர்தலோட 2 அதிகம். எப்பா 2 பேருக்குமே சிஎம் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே தான் இதை புரியணும். உண்மையை மறைச்சிக்கிட்டு மோசடி பண்ணக்கூடாது ரங்கராஜ் பாண்டே. அதுக்கு தான் நான் ரங்கராஜ் பாண்டே பேரை இழுத்து அடிக்கிறேன். அப்ப இடைத்தேர்தல் நடந்தா சீமான் ஒரு 5 விழுக்காடு உயர்த்துவார். 8.3 13.3 கொண்டு போயிருவார். எடப்பாடிக்கு 23க்கு ஒரு 5 குறைஞ்சிரும், 18,000. அப்போ எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு பெல்ட்டிலே வித்தியாசம் இல்லைன்னு ஆயிரும். அப்போ மற்ற பெல்ட் என்ன சொல்லும்? அப்போ நானே அதை சொல்லுவேன்ல, இதுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுகிறவங்கலாம் சொல்லு, யாராக இருந்தாலும் சொல்லு. அது சுமன் ஸ்ரீராமன்னாலும் சரி, சவுக்கு சங்கர்னாலும் சரி, ரங்கராஜ் பாண்டேனாலும் சரி, யாருனாலும் சொல்லுங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா, இதுல தரவு இருக்கா இல்லையா? இதுதான் ரங்கராஜ் பாண்டே. நான் பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி நடந்த விஷயத்த மோசடி பண்ணிக்கிட்டு தில்லுமுல்லு பண்றியா ரங்கராஜ் பாண்டே? நீ பீகாரியா செயல்படுறிய? ஒன்னு நான் தேசியவாதி, இந்த நாட்டுக்குள்ள நீ ஷைன் பண்றது ஒரு இந்திய நாட்டு எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய போது நீ அற்பமா பீகாரியா இருக்கிறிய. சீமான் தமிழுக்கு பேசுறதுனால அவரை பற்றி உண்மையை சொல்லாம எடப்பாடிக்கு ஜாலரா அடிச்சு இருக்கிறிய ரங்கராஜ் பாண்டேங்கிறதான் என் கருத்தா. ரங்கராஜ் பாண்டே முன்னிறுத்தி தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஸோ இந்த இடம் சீமான் எடப்பாடி பழனிசாமியை 26லையும் பலகீனப்படுத்துவாருங்கிறதுக்கு ஆதாரமான இடம். அதைத்தான் அண்ணாமலையும் முன்னெடுக்கிறாரு, நானும் முன்னெடுக்கிறேன். இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிறது மாதிரி இந்த ரங்கராஜ் பாண்டேக்களும் அவங்க மாதிரிப்பட்டவங்களும் பொய்யும் புரட்டும் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் எக்ஸ்போஸ் பண்றேன். மற்றபடி ஐ லவ் ரங்கராஜ் பாண்டே என் தம்பி தான், அவன் எனக்கு அவனோட வெல்விஷர் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. பல்லருக்கு தெளிவாக நேரத்தில் கேள்வி.